செங்குந்தர் பள்ளியின் வழித்தடத்தில் பயணித்த வள்ளல்கள் பலரோடு கரம் சேர்த்து கொண்டவர் இவர். புத்தகங்களுக்கு புதிய மாளிகை கட்டி மாணவர்கள் நுண்ணறிவு வளர்வதற்கு அடித்தளமிட்டவர் இவர். பள்ளியின் முன்னிலையில் வரவேற்பு வழங்கி நிற்கும் நூலகத்தை ஈந்த வள்ளலே முன்னிலை உரை தரு வாரீர் என அன்போடு அழைக்கின்றோம். அன்பான செங்குந்தர் மேல்நிலைப்பள்ளி ஆசிரியர் பெருமக்களே, என்னை இங்கு இந்த நிலைமைக்கு இங்கே கொண்டாந்து நிறுத்தி இங்கே பேச வச்சு என்னை அழகு பார்த்து கொண்டிருக்கின்ற செங்குந்தர் பள்ளியின் கல்விக்கழக தலைவர், துணைத் தலைவர், செயலாளர் திரு சிவானந்தன் மாமா, பொருளாளர், இணைச் செயலாளர் எல்லோருக்கும் மற்றும் மாணவ கண்மணிகளே, இன்றைய மாணவர்கள் தான் அடுத்த தலைவர்கள். ஸோ எல்லாருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் இங்கு சிலையாய் இருந்து கொண்டு ஆத்மாவாய் இங்கு பார்த்து கொண்டு மகிழ்ச்சியாய் நம்மை வாழ வைத்து கொண்டு இருக்கின்ற எல்லா பெரியவர்களுக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். மாமா சொன்னார், ஆக்சுவலாக 70-80களில் இந்த ஸ்கூல் ரொம்ப ஒரு மாதிரியான ஸ்கூல். இது எல்லாரும் படிக்க வரமாட்டாங்க. ஸோ எல்லோரும் படிக்க ஏன் வரமாட்டாங்க அப்படின்னாக்கா, இங்கே இருக்கிற ஸ்டூடெண்ட் கொஞ்சம் குறும்புத்தனம் செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் சொல்லிகிட்டு இருப்பாங்க. நான் படித்தது நான் என்னை பற்றி சும்மா ஒரு ஷார்ட்டாக சொல்லிடுறேன். நான் படித்தது 1ஆவதுலேருந்து 5ஆவது வரைக்கும் கலைமகள் பள்ளிக்கூடம். ஸோ ஏன் அங்கே சேர்த்தணும் அப்படின்னு சொன்னால், ஆக்சுவலாக என்னோடய தாத்தா மீனாட்சி சுந்தரம் முதலியார் அந்த பள்ளிக்கூடத்தை நிறுவனவர். அப்போ எனக்கு ஃபீஸ் கிடையாது. அதனால் அது வீட்டுக்கு பக்கத்தால் இருந்ததுனால என்னை கொண்டு போய் அங்கே கொண்டு போய் சேர்த்திட்டாங்க. ஏன் இப்போ இல்லை அப்படின்னாக்கா, அப்போ 1ஆவதுலேருந்து 5ஆவது வரைக்கும் கோ எஜுகேஷனாக இருந்தது. ஸோ அப்போ எங்களுக்கு ஈஸியாக இருந்ததுனால அங்கே கொண்டு போய் சேர்த்துனாங்க. ஸோ 5ஆவது படிச்சுட்டு இருக்கும்போது 5ஆவது படித்து முடிச்சிட்டோம். ஆக்சுவலாக இந்த மாதிரி ஒரு நிகழ்வு. ஸோ எல்லோரும் நிற்க வச்சு எல்லாம் பிரிஞ்சு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற ஜானகி அம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரின்ஸிபால் எங்களை எல்லாத்தையும் கேள்வி கேட்டுகிட்டே வந்தாங்க. நீ எல்லாம் எந்த ஸ்கூலில் படிக்க போகிற அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கேட்டுட்டு இருந்தாங்க. ஒவ்வொருத்தரும் பாரதி வித்யா பவன் கை தூக்குனாங்க, வெள்ளாளர் காலேஜ் பிள்ளைங்கள்லாம் கை தூக்குச்சுங்க, வெள்ளாளர் ஸ்கூல். அப்புறம் அப்போ நம்ம முனிசிபல் ஹை ஸ்கூல் இருந்தது. அப்போ சில பேர் அதுக்கு கை தூக்குனாங்க. அப்புறம் செங்குந்தரை ஹை ஸ்கூலுக்கு யார் போக போகிறீங்க அப்படின்றதுக்கு எல்லாம் சைலண்ட்டாக இருந்தாங்க. நான் ஒருத்தன் தான் கை தூக்குனேன். ஸோ யாரும் கை தூக்கவே இல்லை. ஏன் கை தூக்குனேன் அப்படின்னாக்கா, இங்கே வந்தாக்கா ஆக்சுவலாக இதுவும் தாத்தா ஸ்கூல் தான். ஸோ ஒரு வேளை படிக்க வேண்டாமோ, இங்கே போனாக்கா படிக்க வேண்டாம், ஏன்னா அங்கே படின்ட்டே இருப்பாங்க. சரி இங்கே வந்தால் படிக்க வேண்டாமோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு ஐடியா எனக்கு ஆக்சுவலாக சரி இங்கே போனாக்கா ஜாலியாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலாக கை தூக்கிட்டு நானும் இங்கே ஜாயின் பண்ணிட்டேன். நான் அப்புறம் ஃபீஸும் இல்லை. ஏன்னா அப்போ தாளாளராக இருந்தார் தாத்தா, இன்னொருத்தர் பெரியவர் தாளாளராக இருந்தார். அதனால் எனக்கு ஃபீஸும் இல்லை. அப்போ அதனால் நான் இங்கே ஜாயின் பண்ணேன். அப்புறமேட்டு தான் தெரிஞ்சுது ஆக்சுவலாக மாணவர்கள் இங்கே படிக்கிறது இல்லையே ஒழிய இன்டலெக்சுவலான மாணவர்கள் நிறையா பேர் இருந்தாங்க. அதாவது எந்த ஒரு பிரச்சனைனாலும் பொங்கி எழுவாங்க. ஸோ அதை பார்க்கும்போது நமக்கும் ஆக்சுவலாக உண்மையாலுமே இந்த பிரச்சனைகளுக்காக குரல் கொடுக்கறது நம்ம செகண்டரி ஸ்கூல் மாணவர்கள் தான் பிரச்சனைக்காக குரல் கொடுக்குறாங்க. அதை மக்கள் தவறாக புரிஞ்சுக்கிறாங்க அப்படின்ட்டு நான் உள்வாங்கிட்டு ஆக்சுவலாக நானும் சில போராட்டங்களில் நான் கலந்துருக்கிறேன் நான். ஸோ அப்படி போயிட்டு இருந்தது. அப்படி ஒரு நார்மலான மாணவன் தான் நான். ஆக்சுவலாக நல்லா படித்து பெரிய அளவில் படிக்கக்கூடிய மாணவன் இல்லை. ஆனால் நான் ஒரு 10வது ரேங்க்குள்ளே தான் வருவேன் நான். 10-15 ரேங்க்குள்ளே வருவேன் நான். ஆனால் ஃபஸ்ட் ரேங்க்லாம் வந்ததில்லை. ஸோ அப்போ அப்படியே லைஃப் போயிட்டு இருக்கும்போது தான் ஒரு 11வது வந்தோடனே தான் என்னால் படிப்பில் கான்சென்ட்ரேட் பண்ண முடியாமல் இருந்தது. அதனால தான் மாணவர்கிட்ட தயவு செஞ்சு சொல்கிறேன், இந்த தொலைபேசியை கொஞ்சம் தள்ளி வச்சுருங்க. ஐயா நம்ம ஜவஹர் ஐயா சொன்ன மாதிரி அது ஏன்னா நம்ம டைமை நிறையா எடுத்துக்குது. ஸோ டைம் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். இப்போ இந்த வாழ்க்கையில் உங்களுக்கு டைம் ரொம்ப முக்கியம். ஸோ அதனால் தயவு செஞ்சு ஆக்சுவலாக டைமை மேனேஜ் பண்ணுங்கள். ஸோ டைம் ரொம்ப இம்பார்ட்டன்றதுனால நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணி படிங்க. ஸோ நிறையா படிக்கணும், நல்லா முன்னேறி வரணும் மாணவர்கள். ஸோ அப்போ 11வது 12வது இங்கே படிச்சுட்டு படிக்கும்போது எனக்கு என்னென்னா ஒரு சின்ன ஒரு ப்ராவர்ப் இருக்குது. ஸோ அதை மட்டும் சொல்கிறேன் நான். என்னென்னாக்கா, ட்ரை டு ரீச் த டாப் ஆஃப் த ஸ்கை, தென் ஒன்லி யூ கேன் ரீச் த டாப் ஆஃப் எ ட்ரீ. அதாவது வானத்தை நீங்கள் தொடணும்னு நினச்சா தான் நீங்கள் ஒரு மரத்தோட உச்சினால் தொட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் என்ன பண்ணுவோன்னாக்கா எப்படி
நம்ம புத்தருக்கு வந்து போதி மரத்தடியில் வந்து புத்தி கிடச்சிதோ, ஸோ எனக்கு என்னென்னா லைக் ஆக்சுவலாக சனி ஞாயிறு ஆச்சுனாக்கா நான் ஒரு மத்தியானம் 3 மணிக்கு 11 12 என்ன பண்ண போகிறேன்னு தெரியல. ஏன்னா சரியாக படிப்பு வரல. லைக் ஆக்சுவலாக லைக் எல்லோரும் நல்லா படிக்கிறாங்க. லைக் என்னோட படித்த பையன் மாணவர் ஒருத்தர் ராமநாதன் சொல்லிட்டு ஐஐடியில் ப்ரொஃபஸராக இருக்கிறாரு. ஸோ அப்போ வந்து என்னென்னாக்கா சனி ஞாயிறு ஆச்சுனாக்கா நம்ம செகுந்தர் ஸ்கூல் கிரவுண்டில் வந்து 3 மரம் இருக்கும் அந்த ரைட் சைடில். மத்தியானம் சாப்பிட்டுட்டு அங்கே வந்து உட்காந்து மெடிடேஷன் பண்ணிகிட்டு இருப்பேன் அந்த மரத்துக்கடியில். ஸோ பல காலங்கள் 2 வருஷத்துக்கிட்ட லைக் அப்படி தான் லைக் சனி ஞாயிறு ஆச்சுன்னா அங்கே வந்துடுவேன். நான் மத்தியானம் யாரும் இருக்க மாட்டாங்க, ஏன்னா மத்தியானம் நல்லா வெயிலாக இருக்கும், யாரும் வரமாட்டாங்க. அதனால் அங்கே உட்காந்து மெடிடேஷன் பண்ணிகிட்டு இருப்பேன். மெடிடேஷன்லேயே நினச்சிக்கிட்டே இருக்கிறது லைக் ஆக்சுவலாக எப்படி வரணும், நம்ம எந்த அளவுக்கு நம்ம முன்னேறி வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா வந்து திங்கிங் போயிட்டே இருக்கும். ஆனால் பட் என்னென்னா ஏதோ சாதிப்போம்னு தெரியும், ஆனால் எப்படி சாதிக்க போகிறோன்னு தெரியல. ஸோ அதனால் வந்து என்னென்னாக்கா நீங்கள் வந்து இன்னிலேருந்து சொல்கிறேன் நான், நீங்கள் வந்து ஒரு நோட் புக் எடுத்து லைக் எழுத ஆரம்பித்து லைக் ஆக்சுவலாக நீங்கள் என்னவா வரணும், எப்படி வரணும், எந்தெந்த வயசில் நீங்கள் என்னென்ன செய்யணும் அப்படிங்கிறத இப்போ இருந்தே எழுதி வச்சுட்டு அதை வந்து எவ்ரி டேவும் படிங்க. அதை திருப்பி படிங்க. அதாவது நம்ம அப்துல் கலாம் ஐயா சொன்னது போல் மாணவர்கள் வந்து கனவு காண வேணும். ஸோ கனவு காண்றது என்னென்னா லைக் ஆக்சுவலாக நம்ம எப்படி வரணும் அப்படிங்கிறத நினச்சி நீங்கள் கனவு காணணும். ஸோ இதை வந்து நான் வந்து ஆக்சுவலாக லைக் நான் ஒரு நோட் புக்கை போட்டு எல்லாம் எழுதுவேன். லைக் இந்த தொழில் பண்ணணும், அந்த தொழில் பண்ணணும்னு ஒரு 40-50 தொழில்கிட்ட எழுதி வச்சுருப்பேன் நான். ஆனால் எப்படி பண்ண போகிறோம்லாம் தெரியாது, காசு இல்லை. ஆனால் வந்து இதெல்லாம் பண்ணணும், சாதிக்கணும், இந்த வயசில் 10 கோடி ரூபா சம்பாதிக்கணும், இந்த வயசில் 100 கோடி ரூபா சம்பாதிக்கணும் அப்படின்லாம் எழுதி வச்சுருப்பேன் நான். எப்போ 11வது படிக்கும்போது. இதை வந்து டெய்லியும் வந்து நம்ம எடுத்து பார்த்துக்கிட்டே இருக்கணும். எடுத்து நம்ம வந்து அதை வந்து மைண்டுக்குள்ளார இந்த சப்கான்ஷியஸ் மைண்ட். ஸோ இந்த சப்கான்ஷியஸ் மைண்டுக்குள்ளார நீங்கள் இதை போட்டுக்கிட்டே இருந்தீங்கனாக்கா அது என்ன ஆகுன்னு சொன்னாக்கா அது வந்து உங்களுக்கு வழியை திறந்து விடும். ஒவ்வொரு ஸ்டேஜ் வரும்போது அது ஒரு வழியை வந்து உங்களுக்கு திறந்து விடும். அதை நீங்கள் கிராப் பண்ணிவிட்டு நீங்கள் போயிட்டே இருக்கணும். ஸோ அதேமாதிரி வந்து லைக் ஆக்சுவலாக எவ்ரி டேவும் நீங்கள் வந்து கொஞ்சமாவது படிக்கணும். அதாவது படிக்கிறதுக்காக தான் உங்களுக்கு நூலகங்கள் வந்து திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. நிறையா நூட்கள் இருக்கின்றன நமது பள்ளியின் நூலகத்தில். அதனால் வந்து லைக் தயவு செஞ்சு சொல்கிறேன், லைக் ஆக்சுவலாக லைக் உங்களோட சப்கான்ஷியஸ் மைண்டில் நீங்கள் என்ன போடுறீங்களோ அதுதான் வந்து பிற்காலத்தில் நடக்க ஆரம்பிக்கும். அந்த மரத்துக்கடியில் உட்காந்துட்டு நான் இருக்கும்போது ஒரு சில சமயங்களில் வந்து சின்னதாக ஃப்ளைட் போகும் மேலே. அப்போ அண்ணாந்து பார்த்துட்டு இருப்பேன் நான், ஒரு நாளைக்கு இந்த ஃப்ளைட்டை வாங்கணும்டா. இதெல்லாம் நடக்குமான்னு தெரியாது, ஆனால் வந்து ஃப்ளைட்டை வாங்கணும். இதுக்காகவே நான் வந்து உட்காந்துட்டு அப்போல்லாம் வந்து வீட்டுக்குள்ளே இருந்தால் ஃப்ளைட்டு தெரியாது. அதனால் அங்கே வந்து உட்காந்துட்டோம்னாக்கா ஒரு சில சமயங்களில் போகும், எப்போ போகணும்லாம் தெரியாது. அப்போல்லாம் நமக்கு டைம் டேபிள் கிடையாது, இன்டர்நெட் கிடையாது, பார்க்க முடியாது, எந்த ஃப்ளைட்டு எங்கே போகுதுலாம் தெரியாது. ஆனால் ஃப்ளைட் போகும். ஆனால் பட் சரி இந்த ஃப்ளைட்டு போகுது, இந்த ஃப்ளைட்டை ஒரு நாளைக்கு வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இதை மைண்டுக்குள்ளார போட்டு என்னாச்சுன்னா லைக் ஆக்சுவலாக நான் கனடா போய் ஒரு 2-3 வருஷத்துலேயே கொஞ்சம் சக்ஸஸ்ஃபுல். என்னென்னா பயங்கர ஹார்ட் ஒர்க். ஸோ அப்போ வந்து கொஞ்சம் சக்ஸஸ்ஃபுல்லாக வர ஆரம்பித்தோடனே மைண்டுக்குள்ளார வந்து ஃப்ளைட் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மைண்டுக்குள்ளார வந்தோடனே என்ன பண்ணேன், ஒரு ஃப்ளையிங் ஸ்கூலில் சேர்ந்தேன் நான். ஒரு 16 கிளாஸஸ்க்கு காசு கட்டிட்டேன் நான். காசு கட்டிட்டு ஒரு ஃபஸ்ட்டு கிளாஸ் போனேன். லைக் ஆக்சுவலாக தியரி சொல்லிக் கொடுத்தாங்க. 2வது கிளாஸில் வந்து டேக் ஆஃப் சொல்லிக் கொடுப்பாங்க. எப்போவுமே வந்து ஃப்ளைட் கண்ட்ரோல் வந்து காலில் தான் இருக்கும். லைக் ஆக்சுவலாக லெஃப்ட் ஆர் ரைட் வந்து ரைட் எடுத்திங்கன்னா லெஃப்ட்டில் போகும், லெஃப்ட் எடுத்திங்கன்னா ரைட்டில் போகும். ஸோ இந்த ஃப்ளைட் கண்ட்ரோல் வந்து இதில் தான் இருக்கும். லைக் ஆக்சுவலாக லைக் 2nd கிளாஸு 3rd கிளாஸ் வந்து டேக் ஆஃப் சொல்லிக் கொடுப்பாங்க. ஸோ டேக் ஆஃப் கற்றுக்கிட்டேன். லைக் லேண்டிங் சொல்லிக் கொடுப்பாங்க. ஒரு 6 கிளாஸ் போச்சு. 6 கிளாஸ் போனோடனே ஒரு மிகப்பெரிய தப்பு பண்ணிட்டேன். என்னென்னா என் பொண்டாட்டியை கூட்டிகிட்டு போயிட்டேன். அதில் அது ஒரு சின்ன ஃப்ளைட்டு தான், லைக் ஒரு 6 சீட்டர்ஸ் செஸ்னா ஃப்ளைட்டு. ஸோ அப்போ வந்து மேலே ஏறினோடனே இந்த ஃப்ளைட்டெல்லாம் வந்து ஒரு 15,000 அடியில் தான் போகும், அதுக்கு மேலே போகாது, 15,000 to 20,000 அடியில் தான் போகும். ஸோ இது போகும்போது லைக் ஆக்சுவலாக லைக் என்னென்னாக்கா வைப்ரேஷன் நிறையா இருக்கும் ஃப்ளைட்டில். லைக் ஆக்சுவலாக ஏன்னா வந்து அந்த ஃபீட்டில் தான் வந்து உங்களுக்கு வந்து இந்த க்ளவுட்ஸ் நிறையா இருக்கிறதுனால அந்த க்ளவுட்ஸ்குள்ளே அந்த ஃப்ளைட்டு போகும்போது லைக் ஆக்சுவலாக லைக் ரொம்ப அண்ட் வைப்ரேஷன்ஸ் இதெல்லாம் நிறையா நடக்கும். ஒரு 6 சீட்டர் செஸ்னாஸ் ஃப்ளைட்டு வாங்குறதுக்கு பார்த்துட்டேன். அது ஆங்கர்னு சொல்லுவாங்க. அது எங்கே கொண்டு போய் நிறுத்துகிறோம் அப்படிங்கிறதுக்கு வந்து லைக் சின்ன ஸ்பேஸ் கொடுப்பாங்க. அந்த ஸ்பேஸுக்கெல்லாம் பணம் கட்டிட்டேன் நான். சரி வாங்கிடலாம், நம்ம இந்தியா போயிட்டு வந்து ஒரு ஃப்ளைட் வாங்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் பட் எதுவுமே என்னால் செய்ய முடியாமல் போச்சு. ஆனால் பட் எதுக்கு இது சொல்ல வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சப்கான்ஷியஸ் மைண்டில் போட்டது வந்து எனக்கு வந்து அது வந்து செயல்படுத்துச்சு. அந்த இது வந்து அப்படியே எனக்கு வந்து ஏற்படுத்தி கொடுக்குது. அந்த உலகம் வந்து அப்படியே திறந்து விடுது, கதவை திறந்து விடுது. அது மாதிரி தான் நான் சொல்கிறேன். லைக் ஆக்சுவலாக லைக் என்னவாக இருந்தாலும் நீங்கள் வந்து எழுதி வச்சுக்கோங்க. எழுதி வச்சுட்டு டெய்லி வந்து அதை வந்து அப்படியே பார்த்துக்கிட்டே இருங்க. ஒரு நாளைக்கு 3 தடவை வந்து அதை படிங்க. என்னவா ஆகணும் அப்படிங்கிறத வந்து நீங்கள் படிச்சுக்கிட்டே இருங்க. ஸோ படிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னாக்கா லைக் ஆக்சுவலாக லைக் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து அந்த கதவை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக திறக்கப்படும் போது நீங்கள் அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து கிராப் பண்ணிவிட்டு நீங்கள் போயிட்டே இருக்கணும். ஸோ
இதை வந்து நான் வந்து மெயினாக சொல்கிறதுக்கு காரணம் என்னன்னு சொன்னால், மாணவர்களே இதுதான் கரெக்டான டைம். ஸோ நான்லாம் எதிர்பார்க்கவே இல்லை. நான்லாம் இங்கே நிற்பேன், இங்கே பேசுவேன், உங்களை மாதிரி தான் அங்கே கீழே உட்காந்துட்டு நானும் வந்து பேசிக்கிட்டு இருப்பேன், நானும் கத்திக்கிட்டு இருப்பேன். அப்போல்லாம் ஒன்றும் தெரியல எனக்கு. ஸோ ஆனால் பட் வந்து என்னென்னா லைக் ஆக்சுவலாக சரி இங்கே ஒரு நாளைக்கு வருவோம் அப்படின்னு தெரியும், ஆனால் எப்படி வருவோம்னு தெரியாது. ஆனால் பட் இப்போ பாருங்கள் உங்கள் முன்னாடி நான் நின்று பேசிகிட்டு இருக்கிறேன். தயவு செஞ்சு மாணவர்களே லைக் ஆக்சுவலாக லைக் நல்லா நீங்கள் நினச்சி பார்த்துக்கொள்ளுங்கள். லைக் ஆக்சுவலாக நீங்கள் கஷ்டப்படணும். கஷ்டப்பட்டு அதாவது நம்ம இன்ஃபோசைஸ் நாராயணமூர்த்தி ஐயா சொல்கிறாரு, இந்தியா வந்து அடுத்தது வல்லரசு ஆகணும் அப்படின்னாக்கா ஒவ்வொருத்தரும் மினிமம் வந்து 70 மணி நேரம் வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் ஊன்னு கற்றுனாங்க. லைக் 70 மணி நேரம்ட்டு. நான் கனடா போன புதுசில் 98 மணி நேரம் வேலை செய்வேன். ஒரு வாரத்துக்கு வந்து 98 மணி நேரம் வேலை செய்வேன். அதாவது ஒரு நாளைக்கு 14 மணி நேரம் 7 நாள் வேலை செய்வேன். இது மாதிரி 10 வருஷம் உழைச்சேன் நான். ஸோ அதனால் வந்து கடுமையாக உழைக்கணும். அதாவது உழைப்புங்கிறது வந்து 90%னாக்கா மீதி வந்து 10% தான் லக்கு. அதாவது நீங்கள் வந்து 80%, இப்போல்லாம் என்னன்னாக்கா 80% லக்கத்தான் எதிர்பார்த்து கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டுட்டு இருக்கிறாங்க. இது நடக்குமா சாமி, இது நான் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு லைக் ஆக்சுவலாக லைக் தேங்காய் உடைக்கிறேன், அதை உடைக்கிறேன்ட்டு. லக்குங்கிறது வந்து ஈவன் நான் சொல்லுவேன் லைக் 1% தான் லக்கு. ஆனால் 99% வந்து உங்களோட ஹார்ட் ஒர்க்கு தான். ஸோ என்னோடய ஒய்ஃப் வந்து கல்யாணம் பண்ணிவிட்டு கனடா வந்தபோது கூட 2001 வந்தாங்க. 4 வருஷம் கனடா யார் வந்தாலுமே லைக் முதல்ல விருப்பப்படுறது வந்து நயகரா ஃபால்ஸ் போய் பார்க்கணுன்னு விருப்பப்படுவாங்க. ஆனால் நான் 4 வருஷம் நயகரா ஃபால்ஸ் கூட்டிகிட்டு போகல. அப்போ ஒவ்வொரு கிழமையும் சனி ஞாயிறாச்சுன்னா கேட்பாங்க நயகரா ஃபால்ஸ் போகலாங்களா, நயகரா ஃபால்ஸ் போகலாம். ஆனால் நான் வந்து வேலைக்கு ஆளெலாம் போடல, நானே தான் வேலை பார்ப்பேன். ஸோ 4 வருஷம் வந்து நான் நயகரா ஃபால்ஸ், அங்கேருந்து 1 மணி நேரம் தான் டிரைவ். நயகரா ஃபால்ஸ் வந்து ஒன் ஆஃப் த பியூட்டிஃபுல் பிளேஸ் இந்த வேர்ல்டு. ஆனால் 4 வருஷம் இன்னும் சொல்லி காட்டிகிட்டு இருக்கிறாங்க. அதாவது லைக் 4 வருஷமாக நீங்கள் நீ நயகரா ஃபால்ஸே கூட்டிகிட்டு போகல, கல்யாணமாகி 23 வருஷம் ஆகி போச்சு. ஆனால் பட் இன்னும் சொல்லிட்டு இருக்கிறாங்க, இன்னும் 4 வருஷமாக நீங்கள் நயகரா ஃபால்ஸ் கூட்டிகிட்டு போகல, 4 வருஷமாக நீங்கள் நயகரா ஃபால்ஸ் கூட்டிகிட்டு போகல அப்படின்னு சொல்லிட்டு. மாணவர்களே அதுக்காக நீங்கள் வந்து அட்லீஸ்ட் லைக் ஆக்சுவலாக லைக் ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம்னா டெய்லி படிங்க. படிப்பு இல்லைனாக்கா நீங்கள் உன்னால் வந்து எதுவுமே செய்ய முடியாது. ஸோ ஈவன் ஐயா ஜவஹர் ஐயா சொன்ன மாதிரி ஃபாரினில் பார்த்தீங்கன்னாக்கா லைக் எல்லாருமே வந்து படிப்பாங்க. ஸோ படித்து அதை வந்து நீங்கள் செயல்முறைக்கு கொண்டு வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணும்போது வாழ்க்கையில் வந்து முன்னேறலாம். எல்லோரும் தொழில் முனைவராகணும்னு என்னோடய விருப்பம். அப்போ தான் வந்து இந்த சமூகம் வந்து மேலே எழும்ப முடியும். எல்லாம் வேலைக்கு போகலாம், வேலைக்கு போய் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸை கெயின் பண்ணிவிட்டு எல்லோரும் தொழில் முனைவர், எல்லோரும் வந்து லைக் ஒரு இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டாவோ லைக் ஆக்சுவலாக லைக் ஒரு பிஸ்னஸோ ஆரம்பித்து லைக் கடுமையாக உழைச்சி நீங்கள் முன்னேறணுங்கிறது என்னோடய மிகப்பெரிய ஆவல். ஸோ ஒரு நாளைக்கு நீங்கள் எல்லோரும் மேலே வந்து மேடையில் நின்று இந்த மாதிரி வந்து நின்று பேசணுங்கிறது என்னோட மிகப்பெரிய கருத்து. ஸோ எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த அனைத்து நல்ல உள்ளவர்களுக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தொடர்ந்து பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கான பரிசுகள் தற்போது வழங்கப்படுகிறது. பரிசுகளை வழங்குமாறு நமது செயலறியா உள்ளிட்ட ஆன்றோர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். அதற்கு முன்பாக நம்முடைய பணியாளர்கள் திருமதி காவேரி, திருமதி அமுதா, திரு ஆர் வடிவேல் அவர்களுக்கு நம் நிர்வாகத்தின் சார்பாக வழங்கக்கூடிய பரிசு தற்போது வழங்கப்படுகிறது. காவேரி, அமுதா மேலே வந்துருங்க. வடிவேல் நம்முடைய பள்ளியில் தொடர்ந்து நீண்ட காலமாக பணியாற்றி வரக்கூடியவர் காவேரி அம்மா அவர்கள். தொடர்ந்து மாணவருக்கான பரிசு வழங்கப்படுகிறது. ஒவ்வொரு கேட்டகரியிலையும் ஃபஸ்ட்டு, செகண்ட், தேர்டு 3ஐயும் கூப்பிடுவோம்ப்பா. 3 பேர் ஒன்றா வந்துருங்க. ஒன்றா ஃபோட்டோ எடுத்துகிட்டு நீங்கள் கீழே போய்க்கலாம். முதலாவதாக ஆண்டு விழாவை ஒட்டி நடைபெற்ற கட்டுரை போட்டியில் பரிசு பெறக்கூடிய மாணவர்கள் 6-7 நிலைகளில் முதலிடம் LY கவினாதித்யா, 2ஆம் இடம் S முகமது அபுதாகிர், 3ஆம் இடம் RM சஸ்விந்த். அதே ஆர்டரில் 3 பேர் வந்துருங்கப்பா. ஃபஸ்ட்டு, செகண்ட், தேர்ட் ரேங்க் அந்த ஆர்டர்லேயே வந்துருங்க. கட்டுரை போட்டியில் முதலிடம் பெறும் மாணவர்கள் இந்த 3 மாணவர்கள் 6, 7, 8 வகுப்பு நிலையில் 6, 7 வகுப்பு நிலைகளில். அடுத்து 8 மற்றும் 9 வகுப்பு M நவீன்குமார் 9th E, K கமலக்கண்ணன் 9th B 2ஆம் இடம், பிரஜேஷ்குமார் 9th B 3ஆம் இடம். அடுத்து 11ஆம் வகுப்பு K நித்தீஷ் முதலிடம், முகமது சுஹைல் 2ஆம் இடம், ஷேக் முஜீப் 3ஆம் இடம். அவங்க பார்த்துக்கும்பா எப்படி நிற்கிறான்ட்டு அதே மாதிரி நீங்கள் வந்து நின்றுக்குங்க. அடுத்து 12ஆம் வகுப்பில் முதலிடம் பெறும் மாணவன் K நித்தீஷ், 2ஆம் இடம் சுஹைல், 3ஆம் இடம் ஷேக் முஜீப். அடுத்து பேச்சு போட்டி 6 மற்றும் 7ஆம் வகுப்புகள் P பவிஷ் முதலிடம், M ஆகாஷ் 2ஆம் இடம், S கிருஷ்ண பிரசாத் 3ஆம் இடம்.
முதலிடம் பெற்ற மாணவன் மட்டும் தற்பொழுது வந்துள்ளான். ஆறு 7 வகுப்பில் முதலிடம் பெறும் மாணவன் பி பவிஷ். 3ஆம் இடம் பெறும் மாணவன் எஸ் கிருஷ்ணபிரசாத் மட்டும் தற்போது வந்துள்ளான். அடுத்து 8 மற்றும் 9ஆம் நிலை ஆர் தேஜஸ்வின் முதலிடம், ஸ்ரீ சேந்தன் 2ஆம் இடம், எஸ்கே சஞ்சய் 3ஆம் இடம். பதினொன்றாம் வகுப்பு டி விஷ்ணுவர்தன் முதலிடம், கே வஜ்ரவேல் 2ஆம் இடம், எஸ் ரியாஸ் 3ஆம் இடம். ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் வரிசை எனக்குப்பா. 2ஆம் இடம் பெற்ற மாணவன் வஜ்ரவேல் இல்லை, ஃபர்ஸ்ட்டும் தேர்டும் வர்றாங்க. இப்போ 1ஆம் இடம் 3ஆம் இடம். அடுத்து திருக்குறள் ஒப்புவித்தல் போட்டி. எஸ் சஞ்சய் முதலிடம், மார்டின் நிவேதன் 2ஆம் இடம், ஜி தனிஷ் 3ஆம் இடம். திருக்குறள் ஒப்புவித்தல் போட்டி முதல் 2 இடம் பெற்ற மாணவர்கள் மட்டும் வந்திருக்கிறார்கள். எஸ் சஞ்சய், டி எஸ் மார்டின் நிவேதன். எட்டு மற்றும் 9ஆம் வகுப்பு எஸ் தீபக் முதலிடம், எம் நவீன்குமார் 2ஆம் இடம், ஹரி கிஷோர் 3ஆம் இடம். அடுத்தபடியாக ஓவிய போட்டி 6, 7 மற்றும் 8ஆம் வகுப்புகள். முதலிடம் முகமது ஆக்கில், ஆத்திப், பி சத்யபிரகாஷ், பாலாஜி. ஓவிய போட்டியில் முதலிடம் மற்றும் 3ஆம் இடம் முகமது அத்தீப் முதலிடம், எம் பாலாஜி 3ஆம் இடம். நம் பள்ளியினுடைய அலுவலக உதவியாளர் திரு எம் முருகன் அவருடைய மகன் எம் பாலாஜி 3ஆம் இடம் பெற்றுள்ளான். 9 மற்றும் 10ஆம் வகுப்பு எம் விகாஸ் முதலிடம், ஜி பரணிதரன் 2ஆம் இடம், எஸ் சஞ்சய் 3ஆம் இடம். பரணிதரன் என்ற மாணவன் வந்திருக்கிறார். 3 மாணவர்கள் வந்திருக்கிறார்கள். அடுத்து 9 மற்றும் 10ஆம் வகுப்பு எம் விகாஸ், பரணிதரன், சஞ்சய். 11 மற்றும் 12 ஜி ஹரிகரன், என் சக்தி, ஏ யாகேஷ். பதினொன்று மற்றும் 12ஆம் இடம் வகுப்பு ஜி ஹரிகரன் முதலிடம், என் சக்தி 2ஆம் இடம், ஏ யாகேஷ் 3ஆம் இடம். அடுத்து கவிதை போட்டி 6, 7 வகுப்புகளில் முதலிடம் பெறும் மாணவன் எம் குரு பிரசாத், 2ஆம் இடம் எம் இந்து பிரகாஷ், 3ஆம் இடம் டி கே பிரஜித் துரை. இரண்டாம் இடம் பெற்ற மாணவன் வரவே முதலிடம் 3ஆம் இடம் வந்திருக்கிறார்கள். 8 மற்றும் 9ஆம் வகுப்புகள் எம் ரோஹித் முதலிடம், அருளானந்தம் ஆண்டனி 2ஆம் இடம், அபிலாஷ் சச்சின் 3ஆம் இடம். ரோஹித், அருளானந்தம் ஆண்டனி, அபிலாஷ் சச்சின். முதலிடம் பெற்ற மாணவன் மட்டும் வந்துள்ளான், எம் ரோஹித். அடுத்து வினாடி வினா போட்டி 6, 7 வகுப்புகள் எல்ஒய் கவினாதித்யா முதலிடம், ஜே ஹரி 2ஆம் இடம், சர்வேஷ் பிரவித் 3ஆம் இடம். 8 மற்றும் 9ஆம் வகுப்புகள் டி கபில் முதலிடம், பி கிஷோர் 2ஆம் இடம், பவிஷன். முதல் 2 இடம் பெற்ற மாணவர்கள் வந்திருக்கிறார்கள், கபில் மற்றும் கிஷோர். 3 மாணவர்கள் வந்திருக்கிறார்கள், கபில், கிஷோர், பவிஷன். 11ஆம் வகுப்பு ஜேவி ஹரிஸ் 2ஆம் இடம், முகமது சுஹேல் 3ஆம் இடம். 11ஆம் வகுப்பில் செகண்டும் தேர்டும் மட்டும் வந்திருக்காங்க, ஹரிஸ் அண்ட் முகமது சுஹைல். அடுத்து இங்கிலீஷ் ஹேண்ட் ரைட்டிங் காம்படிஷன். முதலிடம் ஜி வெற்றிமாறன் 7th A, 2ஆம் இடம் எஸ் சஞ்சய் 6th B, 3ஆம் இடம் எஸ் சுதர்சன் 8th A. அடுத்து இங்கிலீஷ் எஸ்ஏ ரைட்டிங் காம்படிஷன் 9 மற்றும் 12ஆம் வகுப்புகளுக்கானது. எஸ் ரியாஸ் முதலிடம், ஏஎல் பிரணேஷ் 2ஆம் இடம், என்ஆர் ஹரிஸ் 3ஆம் இடம்.
அடுத்து கைவினைப் பொருட்கள் செய்தல் முகமது அத்தீப் முதலிடம், சாஜித் ஃபாசில் இரண்டாம் இடம், கிரி மூன்றாம் இடம். கைவினைப் பொருட்கள் செய்தல் முதல் 2 இடம் பெற்ற மாணவர்கள் முகமது அத்தீப், சாஜித் பாசில். அடுத்து ஆல்பம் தயாரித்தல் முதலிடம் ஏ முகமது ஆக்கில், இரண்டாம் இடம் ஜி தனுஷ், மூன்றாம் இடம் எஸ் சுதாகரன். ஆல்பம் தயாரித்தல் முதலிடம் பெற மாணவர்கள். அடுத்தது சொல் விளையாட்டு போட்டி முதலிடம் எல்ஒய் கவினாதித்யா, இரண்டாம் இடம் எஸ் சஞ்சய், மூன்றாம் இடம் பி பிரதீஷ். அடுத்து தமிழ் கையெழுத்து போட்டி முதலிடம் எம் நவீன்குமார், இரண்டாம் இடம் எஸ் டி மகதீஸ்வரன், மூன்றாம் இடம் கே தீபன். அடுத்து பாட்டு போட்டி 6 மற்றும் 7ஆம் வகுப்புகள் முதலிடம் எஸ் சபரீஸ், இரண்டாம் இடம் கே கார்த்திகேயன், மூன்றாம் இடம் எம் ஆகாஷ். இரண்டாம் இடம் பெற்ற மாணவன் மட்டும். பாட்டு போட்டி கே கார்த்திகேயன் இரண்டாம் இடம். அடுத்து ஒரு 8 மற்றும் 9ஆம் வகுப்புகள் பி கிஷோர் முதலிடம், வி கனிஷ்கர் இரண்டாம் இடம், எஸ் கே சஞ்சய் மூன்றாம் இடம். பாட்டு போட்டியில் பரிசு பெறும் மாணவர்கள். அடுத்து நினைவாற்றல் போட்டி நினைவாற்றல் போட்டி கே யுவன் முதலிடம், கே ஜிஷ்ணு இரண்டாம் இடம், கே விஷ்ணு அபிநாத் மூன்றாம் இடம். அடுத்து கணித வினாடி வினா போட்டி முதலிடம் எல்ஒய் கவினாதித்யா, இரண்டாம் இடம் ஏஆர் லக்ஷின், மூன்றாம் இடம் ஓம் நிசாந்த். கணித வினாடி வினா போட்டியில் முதல் மற்றும் 3ஆம் இடம் பெற்ற மாணவர்கள் எல்ஒய் கவினாதித்யா, எஸ் ஓம் நிசாந்த். 8 மற்றும் 9ஆம் வகுப்புகளில் முதலிடம் பி பவிஷன், இரண்டாம் இடம் மகிமாலீஸ்வரன், மூன்றாம் இடம் ஸ்ரீஹரி. செகண்ட் அண்ட் தேர்டு மகிமாலீஸ்வரன், ஸ்ரீஹரி. அடுத்து சேவை அமைப்புகளில் சிறந்த மாணவர்கள் முதலாவதாக என்எஸ்எஸ் கே திரிசாந்த் முதலிடம், பி மனோ இரண்டாம் இடம், பூபதி மூன்றாம் இடம். பூபதி. சேவை அமைப்புகளில் சிறந்த மாணவர்கள் முதலாவதாக என்எஸ்எஸ் திரிசாந்த், மனோ, பூபதி. அடுத்து தேசிய மாணவர் படை என்சிசி ஆர் மோகனவேல், எஸ் சஞ்சய், என் அஜ்மல். அதே ரேங்கில் வந்துருக்குப்பா, மோகனவேல், சஞ்சய், அஜ்மல். அடுத்து சாரணர் இயக்கம் ஸ்கவுட் பி அவிலாஸ் சச்சின், எஸ் ஹரிபிரசாத், சந்துரு யோகேஷ். சாரணர் இயக்கத்தில் சிறப்பிடம் பெறும் மாணவர்கள் 3 பேர், அவிலாஸ் சச்சின், ஹரிபிரசாத், சந்துரு யோகேஷ். அடுத்தது செஞ்சிலுவை சங்கம் ஆர்எஸ்பி டி முகமது உமர், எஸ்ஆர் தீபக். முகமது உமர், இரண்டாம் இடம் வருமானன் எஸ்ஆர் தீபக், செஞ்சிலுவை சங்கம் ஜேஆர்சி. முதலிடம் முகமது உமர் வந்திருக்காங்க. முகமது உமர் முதலிடம். அடுத்து சாலை பாதுகாப்பு படை ஏ இமயன், கே சஞ்சய், எஸ் நிர்மல். இமயன் அல்ல. இரண்டாம் இடம் மற்றும் 3ஆம் இடம் பெற்ற மாணவர்கள் சஞ்சய், நிர்மல். சஞ்சய், நிர்மல். அடுத்து தேசிய பசுமை படை முதலிடம் சையத் நாசிம், இரண்டாம் இடம் என் நிரஞ்சன், மூன்றாம் இடம் பவித் குமார். அடுத்து குடிமக்கள் மாணவர் நுகர்வோர் மன்றம் டி அறிவுமதி, ஜே டி சுஜித், எஸ் ஜெகதீஸ்வரன். அடுத்து விளையாட்டுத்துறையில் சிறப்பிடம் பெற்ற மாணவர்கள் எஸ் முகமது அலி,
பி ஹரிகரன், எஸ்எஸ் தர்ஷன். விளையாட்டுத் துறையில் சிறப்பிடம் பெறும் மாணவர்கள் எஸ் முகமது அலி 12C ஜாவ்லின் த்ரோ, பி ஹரிகரன் 11th பி பால் பேட்மிண்டன், எஸ்எஸ் தர்ஷன் 10th பி ஃபுட்பால். அடுத்தபடியாக நம்முடைய வள்ளல் பச்சியப்பன் ராஜம்மாள் அறக்கட்டளை சார்பாக பரிசு பெறக்கூடிய மாணவர்கள், ஏற்கனவே பரிசு பெற்ற பல மாணவர்களுக்கு இவர்களுடைய அறக்கட்டளையிலிருந்து பரிசுகள் வழங்கப்பட்டது. இந்த பரிசு சிறப்பான பரிசு. இந்த வகையில் பரிசு பெறும் மாணவர்கள் இந்த ஆண்டினுடைய நம்முடைய அரையாண்டு தேர்வில் முதலிடம் பெற்ற மாணவர்கள் வகுப்பு வாரியாக எஸ் சஞ்சய் 6th பி, ஐயா வள்ளல் பச்சியப்பன் ராஜம்மாள் அறக்கட்டளை சார்பாக பரிசு பெறக்கூடிய மாணவர்கள் சுமார் 2 லட்சம் ரூபாய் முதல்வராக வைப்புத் தொகையாக வைத்து அதன் மூலமாகவும், அதுபோகவும் எப்பொழுதெல்லாம் நமது நிர்வாகம் கேட்டுக்கொள்கிறதோ அப்பொழுதெல்லாம் மாணவர்களுக்கு பரிசுகளை வாரி வழங்கக்கூடிய வள்ளல் ஐயா அவர்களுக்கு நம் அனைவரும் சார்பிலும் பலத்த கைதட்டல் மூலமாக நன்றியை தெரிவிக்குமாறு மாணவர்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். பச்சியப்பன் ஐயா சார்பாக பரிசு பெறும் மாணவர்கள் எஸ் சஞ்சய் 6th பி முதலிடம், ஜி வெற்றிமாறன் 7th A முதலிடம், வி லிங்கேஸ்வரன் 8th பி முதலிடம், என்ஆர் ஹரிஸ் 9th பி முதலிடம், ஒய்கே தரணிஸ் 10th பி முதலிடம், எஸ் ரியாஸ் 11th A முதலிடம், எஸ் தரணிஸ் 12th பி முதலிடம். அரையாண்டு தேர்வில் முதலிடம் பெற்ற மாணவர்கள் இவர்கள் 7 பேரும் 6, 7, 8, 9 மற்றும் 11 மற்றும் 12ஆம் வகுப்பில் முதலிடம் பெற்ற மாணவர்கள். வள்ளல் பச்சியப்பன் ஐயா அவர்களுக்கு நம் அனைவரின் சார்பிலும் மீண்டும் ஒரு முறை நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்தபடியாக நமது பள்ளியின் ஓய்வு பெற்ற மூத்த முதிய ஆசிரியர் திரு டி.கே. அங்கமுத்து அறக்கட்டளையின் சார்பாக பரிசு பெறக்கூடிய மாணவர் எம் விக்னேஸ்வர் 6th D, ஓம் நிசாந்த் சுதர்சன், கே சர்வின், ஏஎல் பிரணேஷ். எம் விக்னேஸ்வரன் 6th D, ஓம் நிசாந்த் 7th C, பி சுதர்சன் 8th C, கே சர்வின் 9th A, ஏஎல் பிரணேஷ் 11th A. ஐயா அவர்களுக்கும் நம் அனைவரின் சார்பிலும் நெஞ்சார்ந்த நன்றிகள். டி விஷ்ணுவர்தன் 11th B, பல்வேறு பேச்சு போட்டியில் கலந்து கொண்டு பல்வேறு நிலைகளில் பல பரிசுகளை பெற்று வந்துள்ள மாணவன், சிறு வயதிலிருந்தே பரிசுகளை பெறும் மாணவன். டி விஷ்ணுவர்தன் 11th B. அந்த மாணவனுக்கான ஷீல்டு தற்போது வழங்கப்படுகிறது, பரிசும் தற்போது வழங்கப்படுகிறது. பரிசுகளை வழங்கி சிறப்பித்த அனைத்து ஆண்டோர்களுக்கும் நம் அனைவரும் சார்பிலும் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். கல்லாந்த பூங்கொன்றை மதமத்தம் கதிர் மதியம் உள்ளார்ந்த சடை முடியம் பெருமானார் உறையுமிடம் தல்லாய சம்பாதி சடாயு என்பார் தாமிருவர் புல்லானார் கரையனிடம் புல்லிருக்கு வேலூரே செடியாய உடல் தீப்பார் தீவினை கோர் மருந்தாவான் பொடியாடி கடிமை செய்த புல்லிருக்கு வேலூரை கடியார்ந்த போலிற்காளி கவுனியன் சம்பந்தன் சொல் மடியாது சொல்ல வல்லார்க்கு இல்லையா மறுபிறப்பே.
அவசரம் தொட்டால் தர தெரியுமே தன்னால் அத வசதன் நின்னாலே உன்னை 10 பேராச்சு வெற்றி அடைய நினைச்சாலே உன்னை தூக்கி நெஞ்சில் வச்சாலே வேற லெவல் சொர்க்கம் எல்லாருக்கும் எல்லாருமே கை சேர்ந்தது கிடையாது எல்லாரும் பார்க்காம சிரிச்சாணி வேற லெவல் என்ன சிங்க சிறக கேக்குது என்ன பரவ நீந்தல் துடிக்குது கிடைச்ச பரிச ரசிகம் பழகிடு நீ வசரம் தொட்டாலே தர தெரியுமே தன்னாலே அத வசதன் நின்னாலே உன்னை 10 பேராச்சும் வெற்றி அடைய நினைச்சாலே உன்னை தூக்கி நெஞ்சில் வச்சாலே வேற லெவல் சொர்க்கம் எல்லாருக்கும் எல்லாமே கை சேர்ந்தது கிடையாது எல்லாரும் பார்க்காம சிரிச்சாடி வேற level. என்ன சிங்கம் சிறக கேக்குது என்ன பரவ நீந்தல் துடிக்குது கிடைச்ச பரிச ரசிக பழகிடு வேற லெவல் இங்க காத்திருக்கும் உனக்கு உன்னை படிக்கவை வேற லெவல் மண்ணு செழிக்கவை வேற லெவல் தப்பு செய்ய இங்க வாய்ப்பு இருந்தும் கண்ணியமான வேற லெவல் அன்பு பரிசலி வேற லெவல் நீ விசிறும் தொட்டாலே கரதிரிகளை தன்னாலே அத வசந்தன் முன்னாலே உன்னை 10 பேராச்சும் வெற்றி அடைய நினைச்சாலே உன்னை தூக்கி நெஞ்சில் வச்சாலே வேற லெவல் சொர்க்கம்
பாடி காட்டு கூத்த காட்டு போடு நம்ம தாளம் ஒண்ணு போட்டு நாட்டு கூத்த காட்டு சிலம்பாட்ட சுட்டி காட்டி காத்த ரெண்ட வெட்டி காட்டி சொல்லி கட்டு காலையாட்டு கூறு கொம்பில் குத்தி காட்டு நாலு காலு நாலு தோளு மிரட்டி தூளு கிளப்பி காட்டு ஏ பாட்டங்கூத்து ஏ பாட்டங்கூத்து ஏ பாட்டங்கூத்து நாட்டு 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 கூத்த காட்டு நாட்டு 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 வீட்டு கூத்த காட்டு நாட்டு 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 பாட்டு படிச்சு தப்படிச்சு காட்டு நாட்டு 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 வெற்றி வழிய நாட்டு வீரம் காட்டு கூவிக்கிட்டு கையை சொடக்கு தாளத்தில் செவ்வான சாட்சி காட்டு நாலு கட்டு தாளத்தில் நிலமெல்லாம் அதிர விட்டால் சொட்டு சொட்டு வேர்வை கொட்டு சத்தாந்த கை தட்டு ஏ பாட்டங்கூத்து ஏ பாட்டங்கூத்து ஏ பாட்டங்கூத்து நாட்டு 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 கூத்த காட்டு நாட்டு 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 வீட்டு கூத்த காட்டு நாட்டு 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 கல்லு கூத்தையாட்டம் ஆடி காட்டு நாட்டு 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 பாட்டு நேர வெற்றி கொடிய நாட்டு பூமி அடி நடிகத்தா வேகமேத்தி அடிய மாத்தி பின்ன வச்சு முன்ன வச்சு எகிரித்தா காயக்கா நாட்டு கூத்த காட்டு தும்மு தும்மு துடிப்பெல்லாம் வெளிய விட்டு உள்ள விட்டு தம்மு தம்மு கட்டிக்கிட்டு துள்ளி தாண்ட காயக்கா நாட்டு கூத்த காட்டு என்ன சொல்லி பாடி வருவேன் எங்க ரதைய நான் யாருக்கிட்ட சொல்லி எழுவேன் இந்த நிலைய என்ன சொல்லி பாடி வருவேன் எங்க ரதைய நான் யாருக்கிட்ட சொல்லி எழுவேன் இந்த நிலைய நூலுக்குள்ள ஆடைய வச்சான் ஆடையில மானத்தை வச்சான் நூலுக்குள்ள ஆடைய வச்சான் ஆடையில மானத்தை வச்சான் மானங்காக்கும் வேலையத்தான் நாங்கள் செய்கிறோம் ஆமாம் மகத்தான கைத்தறியில் ஆடை நெய்கிறோம் என்ன சொல்லி பாடி வருவேன் எங்க ரதைய நான் யாருக்கிட்ட சொல்லி எழுவேன் இந்த நிலைய என்ன சொல்லி பாடி வருவேன் எங்க ரதைய நான் யாருக்கிட்ட சொல்லி எழுவேன் இந்த நிலைய நூலையெல்லாம் சாயத்தில் தான் முக்கி எடுப்போம் சாய போட்ட வண்ண நூலை காய போடுவோம் நூலையெல்லாம் சாயத்தில் தான் முக்கி எடுப்போம் சாய போட்ட வண்ண நூலை காய போடுவோம் காஞ்சி வரும் வேலையிலே தறி போட்டு ஆடை நெய்யுவோம் வண்ண வண்ண நிறங்களிலே ஆடை இருக்கு எங்க வாழ்க்கை மட்டும் வெளுத்து இருக்கு யாரு பொறுப்பு
என்ன சொல்லி பாடி வருவேன் எங்க ரதைய, நான் யாருக்கிட்ட சொல்லி அழுவேன் இந்த நிலைய. என்ன சொல்லி பாடி வருவேன் எங்க ரதைய, நான் யாருக்கிட்ட சொல்லி அழுவேன் இந்த நிலைய. கையுங்காலும் நோகும்படி அடிச்சிழுப்போம் தன உழைப்போம், எந்திரத்தில் ஆடனைய ஆசை இல்லை. கையுங்காலும் நோகும்படி அடிச்சிழுப்போம் தன உழைப்போம், எந்திரத்தில் ஆடனைய ஆசை இல்லை. எப்பவும் தான் எங்கள் தொழில், எப்பவும் தான் எங்கள் தொழில், எதுலேயுமே குறைஞ்சதில்ல. கைத்தறி நெசவுக்கு தான் பவுசு இல்லை, ஆனால் கஞ்சி ஊற்றும் எங்கள் தொழில் உசுறு போல. கைத்தறி நெசவுக்கு தான் பவுசு இல்லை, எங்கள் பாட்டம் பூட்டம் செஞ்ச தொழில் உசுறு போல. என்ன சொல்லி பாடி வருவேன் எங்க ரதைய, நான் யாருக்கிட்ட சொல்லி எழுவேன் இந்த நிலைய.
இங்கு கூடியிருக்கும் அனைவருக்கும், ஆன்றோருக்கும் சான்றோருக்கும் ஆசிரிய பெருமக்களுக்கும் மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆசிரியரை பற்றி ஒரு சில கவிதை வரிகள். எங்கள் கிறுக்கல்களை ஆச்சரிய குறிகளாக்கிய அறிவு கோயில்களே, எங்கள் பெயர் பலகைக்கு கௌரவம் சேர்க்கும் கரும்பலகை கடவுள்களே, புண்ணியங்கள் சேர்த்த உங்கள் கண்ணியங்கள் வாழ்க, வகுப்பறைகள் கேட்கும் உங்கள் தொகுப்பறைகள் வாழ்க, வரம்புகள் மீறா பிரம்படிகள் வாழ்க, விரல்களில் வீணை செய்யும் உங்கள் வசனங்கள் வாழ்க, நரைத்தும் நடுங்காத உங்கள் நாவன்மைகள் வாழ்க, ஆசிரியர் என்ற ஒற்றை பொறுப்பில் இருந்து கொண்டே அனைத்து துறைக்கும் வழிகாட்டியாக விளங்கிய மனவலிமை கொண்ட நல்லுள்ளங்கள் வாழ்க, வகுப்பறை என்னும் அறிவு விளைவிக்கும் நிலங்களில் பாடநூல் எனும் ஏரை பூட்டி சீருடை பயிர் வளர்த்தீரே, வளர்ந்த மலர்களில் சோடை என்று எதுவும் இல்லை, வகுப்பறை தேர்வில் மட்டுமல்ல வாழ்க்கை தேர்விலும். நன்றி. சா 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 ரி சரி சப்பா மம ஹ ரி சரி பாப்பா, சா 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 ரி சரி சப்பா மம ஹ ரி சரி பாப்பா, கமதனி சா ரி ரி சா, அழகே அழகே எதுவும் அழகே, அன்பின் விழியில் எல்லாம் அழகே, மலை மட்டுமா அழகு, சுடும் வெயில் கூட ஒரு அழகு, மலர் மட்டுமா அழகு, விடும் இலை கூட ஒரு அழகு, புன்னகை வீசிடும் பார்வைகள் அழகு, வார்த்தையில் தீர்க்கையின் மௌனங்கள் அழகு, நன்மைக்கு சொல்லிடும் பொய்களும் அழகு, உண்மையில் அதுதான் மெய்யாய் அழகு, கமதனி சா ரி ரி சா, கமதனி சா ரி ரி சா, குயிலிசையது பாடிட சொர வரிசைகள் தேவையா, மயில் நடனங்கள் ஆடிட ஜதி ஒளியது தேவையா, நதி நடந்து சென்றிட வழி துணைதான் தேவையா, கடலது அது பேசிட இலக்கணம் தேவையா, இயற்கையோடு இணைந்தால் உலகம் முழுதும் அழகு, கவலையாவும் மறந்தால் இந்த வாழ்க்கை முழுதும் அழகு, கமதனி சா ரி ரி சா, கமதனி சா ரி ரி சா, அழகே அழகே எதுவும் அழகே, அன்பின் வெளியில் எல்லாம் அழகே, மலை மட்டுமா அழகு, சுடும் வெயில் கூட ஒரு அழகு, மலர் மட்டுமா அழகு, விழும் இலை கூட ஒரு அழகு. நன்றி. மாடி மேலே மாடி கட்டி கோடி கோடி சேர்த்து விட்ட சீமானே, ஹலோ ஹலோ கமான் கமான் சீமானே, ஆளு அம்பு சேனை வச்சு காரு வச்சு போரடிக்கும் கோமானே, ஹலோ ஹலோ கமான் கமான் கோமானே, மாடி மேலே மாடி கட்டி கோடி கோடி சேர்த்து விட்ட சீமானே, ஹலோ ஹலோ கமான் கமான் சீமானே, ஆளு அம்பு சேனை வச்சு காரு வச்சு போரடிக்கும் கோமானே, ஹலோ ஹலோ கமான் கமான் கோமானே. விஸ்வநாதன்
சேலையை கட்டிக்க வெட்கமில்லாதவரே, பொண்ணுங்க பேச்சுக்கு புத்தியை மாத்திக்கும் மூளை இல்லாதவரே, வேட்டியை மாத்திக்க சேலையை கட்டிக்க வெட்கமில்லாதவரே, வேலையின்றி போகாது வேறு வேலை தேடாது பாட்டு பாடி கூச்சல் போட்டு வேலை வாங்குவோம். வேலையின்றி போகாது வேறு வேலை தேடாது பாட்டு பாடி கூச்சல் போட்டு வேலை வாங்குவோம். நான் ஒரு ராட்சசன் போல் வருவேன், நாளைக்கு வேலைக்கு வாவென்று நீ சொல்லும் நாள் வரை போரிடுவேன். ராத்திரி நேரத்தில் தூக்கத்தில் நான் ஒரு ராட்சசன் போல் வருவேன், நாளைக்கு வேலைக்கு வாவென்று நீ சொல்லும் நாள் வரை போரிடுவேன். வானம் வந்து சாய்ந்தாலும் மேகம் வந்து வீழ்ந்தாலும் வேங்கை போல பாய்ந்து வந்து வேலை வாங்குவோம். வானம் வந்து சாய்ந்தாலும் மேகம் வந்து வீழ்ந்தாலும் வேங்கை போல பாய்ந்து வந்து வேலை வாங்குவோம். மாடி மேலே மாடி கட்டி கோடி கோடி சேர்த்து விட்ட சீமானே, ஹலோ ஹலோ கமான் கமான் சீமானே, ஆளு அம்பு சேனை வெற்றி காரு வெற்றி போர் அடிக்கும் கோமானே, ஹலோ ஹலோ கமான் கமான் கோமானே. யார் நீங்கள்? பார்த்தால் ஏதோ விண்ணுலகத்திலிருந்து வந்தவர் போல் தெரிகிறது. ஆமாம், தேவர்களின் தலைவன் தேவேந்திரன் நான் தான். வணங்குகிறேன் தேவா. வணக்கம். இவ்வுலகில் புனித இடத்தை எல்லாம் சுற்றி பார்க்க வந்து இங்கே இறங்கி இருக்கிறேன். அப்படியா? நீங்கள் எங்கு வந்து இறங்குகிறீர்கள் என்று தெரியுமா? பார்த்தால் ஏதோ ஆலயம் போல் இருக்கிறது, அதனால் தான் நான் இங்கு வந்து இறங்கினேன். புனித தலம் காண நீங்கள் வந்து இறங்கிய முதல் இடமே மிகவும் உயர்ந்த இடம்தான். எத்தனை எத்தனை மானிடர்களை நல்வழிப்படுத்தி ஆலய கோபுர கலசங்களால் உயர்த்தும் ஒரு இடத்தில் அல்லவா நீங்கள் இருக்கிறீர்கள். அப்படியா? என்ன வியப்பாக இருக்கிறது. ஒரு நிமிடம் பாருங்கள், சற்று சுத்தி பார்த்து வருகிறேன். இந்த இடத்தில் எங்கும் இல்லாத ஈர்ப்பு ஒன்று இருப்பதாக நான் உணர்கிறேன். தேவா, இந்த ஈர்ப்பு உங்களுக்கு மட்டுமல்ல, ஈரோட்டு மக்கள் வாழும் அனைத்து மக்களுக்குமே இந்த இடத்தின் மீது மிகுந்த ஈர்ப்புண்டு. ஈர்ப்பின் பின்னணி என்ன சொல்ல முடியுமா? கண்டிப்பாக. பள்ளித்தலம் அனைத்தும் கோயில் செய்குவோம் என்று பாட்டுக்கொரு புலவன் பாரதி பாடினார். அன்பின் ஈர்ப்பு இது, அறிவின் ஈர்ப்பு இது, அருட்கொடையின் அடையாளம் இது, அக இருளை அகற்றும் அகல் ஒளி இது. அப்படியா? என்ன வியப்பாக இருக்கிறது. நீங்கள் சொல்வதை பார்த்தால் தேவலோகத்தையும் மிஞ்சிவிடும் புனிதங்கள் கொட்டி கிடக்கும் பூமியை போலல்லவா இருக்கிறது. அருள் வள்ளல்களாம் செங்குந்தர் குல முன்னோர்களின் அருட்கொடையால் அவதரித்த பள்ளிதான் இந்த பள்ளி. அது மட்டுமா, ஈரோட்டின் அறியாமையை விரட்டியோட்ட உருவான பள்ளிதான் இந்த பள்ளி. நூற்றாண்டு பயணத்தில் நாளும் புதுமைகளை படைத்து வரும் பள்ளிதான் இந்த பள்ளி. அருட்கொடைஞர் சுத்தானந்தன் ஐயாவால் பேணி காக்கப்பட்ட பள்ளிதான் இந்த பள்ளி. அருமையோ அருமை. ஆஹா, நான் முதலில் வந்து சேர்ந்த இடமே இப்பூ உலகில் முதன்மையான இடமாகவே இருக்கிறது. நானும் இப்பூ உலகில் இருந்தால் கண்டிப்பாக இப்பள்ளியில் தான் கல்வி கற்பேன். இதை கேட்பதற்கு எனக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது தேவா. இப்பள்ளியின் சிறப்புகளை கேட்பதற்கு எனக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது.
இருக்கிறது, இன்னும் கொஞ்சம் சொல்ல முடியுமா? அறிவியல் வளர்ச்சிக்கு அட்டல் ஆய்வகம் உண்டு. ஆஹா. அறிவின் முதிர்ச்சிக்கு அருமையான நூலகம் உண்டு. அருமை. வீரத்துடன் விளையாட விளையாட்டு திடல் உண்டு. ஆஹா. உடல் நலம் காக்க மிக பெரிய கூடைபந்து மைதானம் உண்டு. அருமையோ அருமை. அதிநவீன கல்வியோடு கை சேர்க்க ஸ்மார்ட் கிளாஸ் வகுப்பறைகளும் இங்குண்டு. அப்படியா? நன்மைகளை அன்புடன் போதிக்க அறிவுசான் ஆசான்கள் இங்கு பலருண்டு. அப்படியா? அருமையோ அருமை. எல்லாவற்றின் மேலாக சீரிய தலைமையுடன் முறைப்படுத்தி வழிநடத்த செங்குந்தர் கல்வி கழகமும் உண்டு. ஆஹா, அருமையோ அருமை. இத்தனை பெருமைகளையும் தாங்கி நிற்கும் ஓரிடத்தில் நான் வந்து சென்றதை பற்றி நான் தேவலோகம் சென்று இப்பள்ளியின் சிறப்பினை கண்டிப்பாக எடுத்து கூறுவேன். அருமையான ஒரு பூலோக நண்பனையும் ஆலயம் போல் இருக்கும் இப்பள்ளியையும் சந்தித்ததில் எனக்கு மிகவும் மகிழ்ச்சி. இவ்வளவு தகவல்களையும் சொல்கிறீரே, நீங்கள் யார்? நானும் இப்பள்ளியில் படித்த முன்னாள் மாணவன், தற்பொழுது அறிவியல் அறிஞராக இருக்கிறேன். அது மட்டுமல்ல, நீங்கள் இங்கு வேறு யாரை சந்தித்தாலும் அவர்களுமே இந்த பள்ளியில் தான் படித்தேன் என்று கூறுவார்கள். ஆஹா, அறிவின் நாளைய நிலையில் தான் நான் இவ்வளவு நேரம் நின்றிருந்தேனா? இல்லை, ஆலய நிஜம்தான் இந்த செங்குந்தர் மேல்நிலை பள்ளி. ஆஹா, அப்படியா? நன்றி, வணக்கம், நான் வருகிறேன். ஓ, கனவா? நான் நினைவென்று நினைத்தேனே. கனவில் கண்ட காட்சி நினைவாகும் நாள் இன்னும் வெகு தூரத்தில் இல்லை. ஆம், மாணவர்களாகிய நாம் அனைவருமே நமது பள்ளியின் பெருமையை இந்த மண்ணுலகம் மட்டுமல்லாமல் விண்ணுலகம் வரை எடுத்துச் செல்வோம் என்று உறுதி மேற்கொள்வோம். நன்றி, வணக்கம். ஒய்யாரம் ஒய்யாரம் உடுத்தி வந்தாமே யாரம், சிங்காரம் சிங்காரம் சினுக்கு கிண்ணாரம், சேலைய கண்டாரோம் சிரிப்ப கண்டாரோம். ஒய்யாரம் ஒய்யாரம் உண்டுங்க எல்லாரும். தெலகும் வேலி ஆட்டானியும் அலங்காரி, ஆன ஏரி அரசரையும் கீரி, அம்மோரே ஐயோரே காவக்காரி. ஒய்யாரம் ஒய்யாரம் உடுத்தி வந்தாமே யாரும், கொண்டாரும் வந்தாரும் ஒன்றுங்க எல்லாரும். ஒய்யா ஒய்யா ஒய்யாரி, ஒய்யா ஒய்யா ஒய்யாரி, ஒய்யாரி 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 ஒய்யாரி. செங்கனி கண்டு புட்டா அந்த செம்மா கண்டு புட்டான், அங்கனைய அந்த காட்டாம தோட்டம் கண்டு குத்தடியம்மா குத்தடியோ மக்கா மண்ணா தூக்கும், முன்னாடிய இந்த மண்ணும் அக்காவை தூக்கும்.
எதிரிகள் நெருங்கும் வரை காத்திருந்தான். முதலாவதாக திரு கே செல்வராஜ் அவர்கள் உதவி தலைமை ஆசிரியர் மேல்நிலைப் பிரிவு ஆங்கில பாடத்தில் 100% வெற்றி பெற்று தந்தவர்கள். திரு எம் ஜெயபிரகாஷ் அவர்கள் ஆங்கிலம். எம் ஜெயபிரகாஷ். அடுத்தபடியாக திரு கே நாட்ராயன், திரு கே மீனாட்சி சுந்தரம் அவர்கள், கே நாட்ராயன் அவர்கள், திரு கே மீனாட்சி சுந்தரம் அவர்கள், அடுத்து திரு ஜி முருகானந்தம் அவர்கள், அடுத்து பி அசோக்குமார் அவர்கள், வேதியியல் பாடம் முருகானந்தம் அவர்கள், இயற்பியல் பாடம் திரு பி அசோக்குமார் அவர்கள், அடுத்தபடியாக திரு ஆர் குமரேசன் அவர்கள் கணக்கு பதிவியல் மற்றும் வணிகவியல். அனைவரும் மேடைக்கு முன்பாக வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். திரு எம் சந்திரசேகரன் அவர்கள் உயிரியல், திரு எஸ் முருகப்பன் அவர்கள் பொருளியல், திரு வி வினய்தீர்த்தான் அவர்கள் கணினி அறிவியல், அடுத்து திரு ஜே பிரபாகரன் அவர்கள், திரு எஸ் சதாசிவம் அவர்கள், திரு எஸ் சதாசிவம் அவர்கள் தற்பொழுது, அடுத்து திரு எம் கோபாலகிருஷ்ணன் அவர்கள் வணிகவியல் பாடம், திரு பி ராஜேஸ்வரன் அவர்கள் வணிக கணிதம், அடுத்து திரு டி லோகேஸ்வரன் அவர்கள் கணினி பயன்பாடுகள், திரு எஸ் எஸ் குமார் உடற்கல்வி இயக்குனர் குமார், திரு பி ராஜேந்திரன் அவர்கள், திரு ஏ ராஜேந்திரன், திரு ஏ ராஜேந்திரன், திரு எம் செல்வராஜ், திரு எம் செல்வராஜ் அவர்கள், திரு ஏ முத்துக்குமார், திரு கே கோபாலகிருஷ்ணன், கோபாலகிருஷ்ணன், எம் செல்வராஜ் வாங்க மேலே வந்துருங்க. ஏ ராஜேந்திரன் ஐயா இருக்கீங்களா? இருந்தால் மேலே வந்துருங்க. திரு இ கலைக்கோவன், திரு இ கலைக்கோவன், அடுத்து திரு சி மணி அவர்கள், திரு என் பூபதி, திரு கே செந்தில்குமார் அவர்கள், திரு ஜி வீரபாண்டி அவர்கள்,
அடுத்து திரு எஸ் குத்தாலிங்கம் அவர்கள், திரு வி ரவிச்சந்திரன் அவர்கள், திரு ஆர் தியாகராஜன் அவர்கள், திருமதி எல் பத்மினி, திருமதி ஆர் புவனா, திரு பி கந்தசாமி அவர்கள், திரு டி காமாட்சியப்பன் அவர்கள், திரு காமாட்சியப்பன், அடுத்து திரு கே தண்டபாணி அவர்கள், திரு ஆர் கருப்பண்ணன் அவர்கள், அடுத்து எம் திருநாவுக்கரசு, பி சக்திவேல், திரு கே நந்தகுமார், திரு ஏ செல்வகுமார் அவர்கள், செல்வகுமார் அவர்கள், மோகன சரவணன், திரு எஸ் மோகன சரவணன், திரு கே சாந்தமூர்த்தி, திரு எம் சுப்பிரமணியன் அவர்கள், திரு வி ஏகாம்பரம் அவர்கள், திருமதி எஸ் சத்யபாமா, திருமதி எஸ் யு வீணா, சத்யபாமா, திரு ஏ முத்துக்குமார், திரு பி சீனிவாசன், அடுத்த அலுவலக பணியாளர்கள் திரு ஏ சக்திவேல் முருகன், சக்திவேல் முருகன், அடுத்து ஏ தமிழரசு, திரு பி முருகன், திரு எஸ் கோகுலகிருஷ்ணன், திரு எஸ் சதாசிவம், காவேரி அம்மா, கௌரியெல்லாம் இருக்கீங்களாங்க? கௌரி, அமுதா, கௌரி அவர்கள், காவேரி அம்மா அவர்கள், அமுதா, திருமதி அமுதா, சத்துணமைப்பாளர் இருக்கீங்களாமா? பத்மா வாங்க, பத்மா வாங்க, தீபா வாங்க, மேலே வந்துருங்க. அமுதா வந்துட்டாங்க. அமுதா பரிசுகள் வழங்கி சிறப்பித்த நிர்வாகத்தின் அனைவருக்கும் எங்களது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்தபடியாக கலை நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற மாணவர்களுக்கான பரிசுகள் வழங்கப்படுகிறது. கலை நிகழ்ச்சி மாணவர்கள் வரிசையாக வந்திருக்குப்பா. கலை நிகழ்ச்சி மாணவர்கள் சிறு சிவவே திருநாவுக்கரசு வரிசையாக வந்திருப்பாங்க. பேர் படிக்க வந்திருங்க. டி அசோக், எம் நரேன், ஏ ஜெகதீஸ்வரன், எஸ்ஆர் ரெனால்டோ, கே சுஜித், ஜே ஆகாஷ், இனியமாறன், எஸ் நரேஷ். அப்படியே மேலே வெயிட் பண்ணுங்கப்பா. நீங்கள் ஸ்டேஜ்லேயே இருங்க. பரிசு வாங்கிட்டு இங்கே இருங்க. எம் கார்த்திகேயன், தியாகராஜ், அரவிந்த், எம் நரேன், ஜி நேதாஜி, ஜெகதீஸ்வரன், இமயன், ஜே ஆகாஷ், பி பரணிதரன்.
வெஸ்லி ஆபிரகாம், பி கார்த்தி, ஸ்ரீ அஸ்வின், எம் சந்தோஷ், சி பிரதீஸ்வரன், சி சுஜன், ஜி ஹரிசுதன், அருளானந்தம் ஆண்டனி, எஸ் திலீபன். பரிசு வாங்கிட்டு இங்கே மேடையில் நில்லுங்கப்பா நீங்கள். எஸ் மகிபாலன், மகிபாலன் இருக்கியாப்பா? மகிபாலன் வந்துட்டான். அக்ஷய் தீப், ஏ கார்த்திக், நிதிஷ், விஷ்ணு, ராமகிருஷ்ணன், தரணிதரன், சி தரணிதரன், மேலே வாங்கப்பா வந்துருங்க. தமிழ் செல்வன், பிரஜித், சிவா, விஷ்ணு, எஸ் தர்சன். தயாநிதி, ராஜேஸ்வரன், வெற்றிவேல், ஸ்ரீராம், கிஷோர்குமார், ரோகன், தரணீஷ், கே விக்னேஸ்வரன், சி கிஷோர், எம் திவாகர். அப்படியே உட்காருங்கப்பா, கீழே உட்காருங்க. நீடல் பண்ண மாதிரி போட்டு உட்காருங்க. நில்லுங்கப்பா அப்படியே. டி கபில், ஏ தரணீஷ், சி அரவிந்த், ஆர் லிங்கேஷ், ஜெயஹரீஷ், ஜி கௌசிக், ஜி கே உமேஷ், சபீர், மனோஜ்குமார், ரித்திக், எஸ் நிசாந்த். சிறப்பு பரிசாக கவிதை வாசித்த தமிழ் வவுனியா அவர்கள் பயிற்சி ஆசிரியை மற்றும் சி ராஜராஜேஸ்வரி பாடல் பாடிய ராஜராஜேஸ்வரி பயிற்சி ஆசிரியர் இருவரும் மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்கிறோம். மாணவர்களுக்கு பயிற்சி அளித்த சலங்கை பயிற்சி அளித்த இ ஜனனி மற்றும் வி ஜனனி ஆகிய இருவரும் மேடைக்கு வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இ ஜனனி, வி ஜனனி, வாங்கம்மா மேலே வந்துடுங்க. கலை நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற மாணவர்கள் யாராவது பரிசு வாங்காமல் இருக்கீங்களாப்பா? இருந்தால் மேலே வந்துருங்க. கலை குடும்பத்தை சேர்ந்த அனைத்து மாணவ செல்வங்களுக்கும் அவர்களுக்கு பயிற்சி அளித்த ஆசிரியர் பெருமக்களுக்கும் பயிற்சி ஆசிரியர்களுக்கும் பரிசுகளை வழங்கக்கூடிய நிர்வாகத்திற்கும் அனைவருக்கும் எங்கள் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். விழா இதுகாரும் சிறப்பாக நடைபெற்றது. அதற்கு உறுதுணையாக இருந்து வழிகாட்டிய நம்பெருமான் முருகனின் திருப்பாதங்களை வணங்கி நன்றி உரையை தொடங்குகிறேன். செங்குந்தர் கல்விக் கழகத்தினுடைய உருவாகுவதற்கு காரணமாக இருந்த ஆன்றோர் பெருமக்களுக்கும் தலைவர், செயலாளர் மற்றும் செயற்குழு உறுப்பினர்கள் உள்ளிட்ட அனைத்து பெருமக்களுக்கும் எங்கள் விழாக்குழுவின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் மேலும் பெற்றோர் ஆசிரியர் கழகத்தினுடைய இந்நாள் முன்னாள் தலைவர்கள் மற்றும் அதில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் அனைவருக்கும் எங்கள் விழாக்குழுவின் சார்பாக நன்றியை உரித்தாக்கிக் கொள்கிறோம். இந்த விழாவிலே சிறப்புரை நிகழ்த்திய காவல்துறை முதன்மை கண்காணிப்பாளர் அவர்களுக்கும் மற்ற ஆன்றோர் பெருமக்களுக்கும் சகோதர பள்ளிகளினுடைய தலைமை ஆசிரியர்கள் மற்ற ஆசிரியர்கள் அனைவருக்கும் நம் பள்ளியில் பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய இருபால் ஆசிரியர் பெருமக்களுக்கும் ஆசிரியர் பயிற்சிக்காக வந்திருக்கிற அந்த ஆசிரியர்களுக்கும் மேலும் எல்லாவற்றுக்கும் மேலாக மாணவ கண்மணிகளுக்கும் எங்கள் விழாக்குழுவின் சார்பாக முனைவான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் ஒளி அமைத்து கொடுத்த அனைவருக்கும் புகைப்பட தொழிலாளர்களுக்கும் மற்றும் பத்திரிகை நண்பர்களுக்கும் தொலைக்காட்சி நண்பர்களுக்கும் அனைவருக்குமே எங்கள் விழாக்குழுவின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இத்துடன் என்னுடைய நன்றியுடைய முனைத்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். சிற்றம்பலம் வேயுறு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாச
அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பிரண்டும் உடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியா